இயேசு, பாவத்தில் இருந்து மீட்கின்ற இயேசு. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அது உங்களுடைய என்னுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் முதல் திட்டம். பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற இந்த மேசியாவை கொண்டாட, மேசியாவின் வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற ஈசாயின் அடிமரத்துக்காக நாம் ஆயத்தங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ஈசாயின் அடிமரத்தின் துளிர் அனுப்பப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஆயத்தங்களை செய்கின்ற நாம் இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த மேசியா நம்மை முழுமையாக ஆட்கொள்வதற்கு நாம் அனுமதிக்க தயாராக இருக்கின்றோமா? பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மீட்பு, இந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? நாம் முழுமையாக இந்த மேசியாவினுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, நாம் முழுமையாக இந்த மேசியாவினுடைய செய்கைகளுக்கும் கிரியைகளுக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய செயல்களின் பிரதிபலிப்பாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த மீட்கின்ற திட்டம் நம்மிடத்திலே நிறைவேறும். பல சமயங்களிலே நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம். கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் பல காரியங்களை எல்லாம் செய்வோம். அவர் மேசியா ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற இந்த செய்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல், அவருடைய ஆளுமைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் விட்டுவிட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் ஆண்டிருக்கின்றார். அவரை ஆண்டவர் என்று சொல்வதிலே நாம் அர்த்தத்தை வைத்திருக்கின்றோமா? என்னை ஆண்டவர், என்னுடைய வார்த்தைகளை ஆண்டவர், என்னுடைய செய்திகளை ஆண்டவர், என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவர், என்னுடைய உறவுகளை ஆண்டவர், நான் சிந்திக்கின்ற எல்லா காரியங்களும் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர். இந்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது, இந்த ஈசாயின் அடிமரம் நம்மை முழுமையாக எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, நாம் அவரை பிரதிபலிக்கின்ற பொழுது, அவருடைய பிரதிநிதியாக முகவராக நாம் இயங்குகின்ற பொழுது, கடவுள் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினதின் முதல் திட்டம் நிறைவேறும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் உலகத்தின் பாவங்களிலிருந்து மக்களை மீட்டெடுப்பார். நிறைவேறியிருக்கின்றதா? நாம் ஆயத்தப்படுகின்றோமா? ஆண்டவரை, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசுவை நம்மை ஆளுவதற்கு, அவருடைய ஆளுமையை நம்மிடத்திலே வைப்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கின்றோமா? அருமையானவர்களே, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அந்த முதல் 5 வசனங்களிலே பார்ப்பீர்கள் என்றால், அந்த 2வது வசனத்திலே 7 வகையான குணாதிசயங்களை, 7 குணாதிசயங்களை அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். எப்படிப்பட்ட ஆவி அவர் மேலே இருக்குமா? வாசிங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் திறனையும் அருளும் ஆவியும், திறனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். 6 காரியங்களை சொல்லுகின்றார். 7வது, இந்த ஆவியானவர் தங்குகின்ற ஆவியானவர் என்று அவர் வரிசைப்படுத்திக் கொண்டே போகிறார். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும், அவர் மேலே ஆவியானவர் தங்கியிருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவராம்? ஞானத்தையும் அறிவையும் அருளுகின்ற ஆவியானவர், உணர்வை அருளுகின்ற ஆவியானவர் என்று வரிசைப்படுத்திக் கொண்டே போகிறார்.
அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக, கடவுளின் ஆளுகைக்குள்ளாக ஒப்படைப்போம் என்றால் இந்த ஆவியானவர் நம் மேலே தங்கி இருக்க வேண்டும். ஞானத்தை அருள்வார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான். இந்த ஆளுகை நம்மிடத்தில் இருக்குமே என்றால் நாம் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக, அவருடைய செய்கைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம்